தாய்மொழி எது? ஹிந்தி தான் சார். போஜ்பூரி பேசுவோம் வீட்ல. போஜ்பூரி தான் உங்களுடைய தாய்மொழி இல்லையா? அப்பா எனக்கு பேல்பூரி வேணும். பேல்பூரி பூரின்னுட்டு ஏங்க ஏதாவது போஜ்பூரியில பேசுங்க. போஜ்பூரியில எதுவும் தெரியாது சார். தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார். நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும். சொல்லுங்க போஜ்பூரியில. हम तोहरा साथ 100 साल जिए चाहिए. ஏய் 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 உன்னை நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும். சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். हम तोरा साथ 100 साल சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. ஊருக்கு போய் சேரு. जिए चाहिए. இதை சொல்றதுக்கே 100 வருஷம் ஆயிரம் போல் இருக்கேம்மா. ஏன் பெருசு என்ன ஏதோ அரையும் குறையுமா கிண்டி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? எப்படி இருக்கும் ரியல் பஞ்சாபி டான்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா இங்க ஒன்று பஞ்சாபி டான்ஸ் ஆடுறோம் நம்ம ஜென்ரலாவே. பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பா பண்ணலாம். உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? புறாதா. ஷாட் தி மியூசிக். என்னடா டான்ஸ் இது? ட்ரையல் ரூம்ல வந்து அவுத்து போட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்க நீங்க. குஷி ஆயிட்டேன் கொஞ்சம். நானு கல்யாணம் எனக்கு அதனால கொஞ்சம் குஷியில இருந்தேன். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? I am basically from Lucknow. நீங்க எப்படி பேசுவீங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தான். ஓ, ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தான் பேசிப்பீங்க. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. I speak broken Tamil, not எப்படி very good. நீங்க So- சாப்பிட்டீங்களா? ஆ. எப்படி இருக்கீங்க? நல்லா தானே பேசுறீங்க. அவ்வளவு தமிழ் தெரியாதுங்க. மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களை பார்க்குறப்பவே நீங்க தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்கிறீங்க. இங்கேருந்து பார்க்கல எனக்கு லக்னோ அப்படின்லாம் தோணல. ஒரு சவுத் இந்தியன் பொண்ணு தான் நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஏங்க நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் டயலாக்ஸ் பேசுவோம். என் உயிரில் கலந்தவளே, அந்த லக்னோ ஹிந்தி தானேங்க? ஹிந்தி ஒன்லினோ? ஹிந்தி. ஆளை பார்த்தா ஹிந்திக்கார மாதிரி தெரியல. ஓ கணபதி வந்துட்டாடா. கேமன் ஆச்சே? हिंदी में बोल करो. मेरा जिंदगी में நீங்க தமிழ் தானே? ஏண்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுற, வெடுக்குன்னு தமிழான்னு கேட்ட? मैं हम ये गांव में एक किसान रघुता. देर भाग्यराज इज देयर. एक गांव में एक किसान रखता था रघुताता. உங்களுடைய நடைமுறையில் இது இருக்கு, இந்த ரிச்சுவல் இருக்கு, இந்த சடங்கு இருக்கு. இது என் கணவருக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு யாருக்காவது இருக்கா? எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆந்திரால வந்து மாப்பிள்ளைக்கும் சேர்த்து திலக்கம் வைப்பாங்க சார். அந்த மாதிரி வச்சு இந்த அழகா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வாங்க வச்சு விடுங்க. இதோ வந்துட்டேன். ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. மலையாளம் பேசணும்ன்றது என்னோட ஆசை. மலையாளம் பேசணும் உங்களுக்கு ஒரு ஆசை? நாங்களாம் கேரளமா. ஓ நீங்க கேரளமோ? ஆமாவோ கேரளமோ? ஒரு நிமிஷம் உங்க மனைவியை வாழ்த்தி பேசுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? నేను உன்னை ராமிஸ்தானு. அது எந்த பாஷை? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல வேண்டாம் சார், அவர் மலையாளத்துல கொல்றாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 50 years சார். 15 வருஷம் ஆயோ? 30 வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தவங்கள நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு திரியுதுங்க இந்த மாமியாருங்க. ஏன் நீங்க 15 வருஷத்துல கத்துக்கவே இல்லை? இங்கே இருக்கிறத விட அங்கே கேரளால செட்டில் ஆகிறன்ற மாதிரியே கொண்டு போறாங்க. அதாவது தமிழ் ஆம்பளை பசங்க ரொம்ப பாதுகாப்பானவனுங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க மலையாளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பசங்க மாதிரி
അപ്പാവി പസങ്ക എങ്കേയും കിടക്ക മാട്ടാങ്ക. உண்மைதான். ഇല്ല സാർ അങ്ങനെയൊന്നുമില്ല കേരളത്തിന്റെ ഇവിടെ എനിക്ക് തമിഴ്നാടാണ് ഒരുപാട് ഇഷ്ടം ഇങ്കതാ പിടിക്കും. മനസ്സിലായി. மனசாகி உள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். அப்புறம் கூட இந்த விஷயம் எங்க 2 பேருக்கும் புரியப்பட மாட்டேங்குது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. ஒரு மெனு இன்னைக்கு காத்தால டிஃபன் பண்ணுவாங்க சார். அந்த டிஃபன் திருப்பி ரொட்டேஷன் வரதுக்கு வந்து 30 நாள் ஆகும் சார். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். வாரத்துல எத்தனை நாள் இட்லி? ஒரு 2 நாள் வச்சா பெட்டர் சார். இதுவே ரொம்ப கம்மி ஆக்சுவலா. வாரத்துல மினிமம் ஒரு 4 நாள் 3 நாளாவது இட்லி வச்சிருவாங்க இங்கெல்லாம். அட எந்தாடி இன்னைக்கும் கொலா போட்டும் கொண்ட கடலையுமா? இந்த இட்லி வடை பொங்கல் தோசை பூரி இதெல்லாம் தெரியாதா? இப்போ 30 நாளைக்கு என்ன செய்வீங்க சொல்லு. உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். சார் இட்லி ரவா இட்லி தோசை மசால் தோசை ராகி பிள்ளாவளಗಳು பூரியில வந்து ரெகுலர் பூரி பாலக் பூரி மைதா பூரி சோலா பத்தூரா மறுபடியும் டெல்லியில இருந்ததால பரோட்டாஸ் ஆலு பரோட்டா மூலி பரோட்டா கோபி பரோட்டா போதும் 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 மேத்தி பரோட்டா மட்டர் பரோட்டா. இதெல்லாம் முடிச்சுதான் இட்லி வருமா? வெரைட்டியாக மனைவி செஞ்சு தரலேன்னு வருத்தப்படுறது உங்களுக்கு நடுவில் இட்லி செய்யலைங்கிறது உங்கள் பிரச்சனை. இப்போ நான் என்ன பேசிட்டேன்? இது பண்றதுக்கு பதிலாக இன்னும் இட்லி பண்ணா இன்னும் சுலபமா இருக்கும். செய்ய தெரியாதுன்றதை எவ்வளவு கேவலமா சமாளிச்சுட்டு போறா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் அம்மாவை நீ வா போன்னு கூப்பிடுற அப்படிலாம் கூப்பிட என்ன இது நல்லா இல்ல. நல்லா இல்லையா? எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன நானா இங்க வாழ்றதா நான் வேற எங்கேயா போய் இருக்கிறதா நானு? அது இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தைகாரு மாவைகாரு அப்படின்னு சொல்லி பழகுவோம். பழகுறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். பட் இங்கே வந்து பக்கத்து வீட்டு மாமா வந்து இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல டோஸ் விழுந்தது. யார் உனக்கு மாமா? அண்ணான்னு சொல்லு. அண்ணா இது பாருமா என் அண்ணன்லாம் கூப்பிடாத. இல்லண்ணா. ஐயோ நான் உன் அண்ணா இல்லம்மா. அங்கே வந்து அப்படி இல்லை பாலவாடு கூரல காய்கூரல வாடு ஐயோ அழகா இது என்னடா மொழி? தெலுங்குனே. புரியல. பாலவாடுன்னா என்ன அர்த்தம்? பால்காரன். பால்காரனா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? பால்காரன். ஆனா அங்க வந்து அது அப்படி பாலவாழு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அடாடா ஒரு கண்ட்ரிக்குள்ள எத்தனை லாங்குவேஜஸ். திஸ் இஸ் கால்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது அங்க வேலை செய்யறவங்க அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒருமையில பேசி சாதாரணமா சொல்லலாம். ஒருமையில வந்து பேசுவாங்க சார். ஏய் போடா போடா டேய் நில்டா. வந்து பழக்கம் பார்த்தீங்கன்னா பால்காரர் காய்கறிக்காரர் அப்புறம் வந்து கடைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை கூடிய இதா வரணும். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? எது சாப்பிட்டாலும் புளிப்பா இருக்கு சார். ரசம் புளிப்பு புளி குழம்பு அந்த கார குழம்பு அது எதுவுமே இந்த தமிழ். புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பு வச்சு விட்டுருங்க. புளிக்குழம்பா? நேத்து தானே கொண்டக்கடலை குழம்பு வச்சான். இன்னைக்கு புளிக்குழம்பா? இங்க இருக்க உணவினுடைய ரொம்ப நுட்பமான விஷயமே புளிப்பு தான். நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். உங்க பேர் என்னம்மா? யாத்விந்தர். யாத்விந்தர் கौर. நீங்க செந்தில்? செந்தில் குமரன் சார். ஓ ஆனா செம காமங்க அது. எங்க 2 பேருக்கும் 10 பொருத்தமோ பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு போரிஞ்சிருக்கு. हेलो मैं गोपीनाथ बात करो. ஆமி நம்ம பாத்து பேசுதே. நான் பேசுற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். நீங்க பேசுற எனக்கு தெரியாது. மம்மி யுவர் சன் இன் லா செந்தில் சிங். செந்தில் சிங் இஸ் ஹியர். மை நேம் இஸ் யுவராஜ் சிங். ஓ யுவராஜ் சிங். செந்தில் குமரன். No, செந்தில் சிங். We change his name. செந்தில் குமரன் की मम्मी. மச்சான் இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ பேசுறது சுத்த தமிழே கிடையாது. इतना लॉन्ग बच्चे को किया हाँ. वो कैसे चेंज करेंगे अपने? சுத்தமா ஒண்ணும் புரியல. என்னவா? கமலஹாசன் மகாநதியில சோனா காட்சியில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்துற மாதிரி என்ன எப்ப காப்பாத்த போறேன்னு கேக்குது. எங்க அம்மா வச்ச பேரை நீங்க ஏமாத்தீன்னு கேக்குறேன். ஓ அப்படியா? ஓ அப்படியா விஷயம்? இப்பதான் தெரியுது. நீங்க எல்லாம் பேசிட்டு கேள்வி திட்டுவீங்கன்னு இப்ப சொன்னாரு. கரெக்டா திட்டுறீங்க. நான் கூட என்ன பத்தி ஏதோ நீங்க பெருமையா பேசுங்க நினைச்சேன். அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவட்ட? கனடால ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும். கனடா ப்ரப்போஸ் பண்ணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எல்லி ஊட்ட மாத்திரை. ஊட்ட மாத்திரினா வீடு மாத்துவாங்கறாரா? அப்படின்னாடா ஆபரேஷனா? எங்க போய் சாப்பிடுவீங்கன்னு கேட்டாரு சார். இங்க இதலே இருந்தா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீங்க சொல்லுங்க அவர் சொல்றாரான்னு பாப்போம். ನನಗೆ ನೀನಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ. சுமாரு நீ. ನನಗೆ
ನೀನೆಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. எப்படி ரொம்ப பிடிக்குங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லிட்டார். சொல்றதுக்கு முயற்சி செஞ்சாரல்ல அது ரொம்ப ஃபைன். பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். இவரை கல்யாணம் பண்ணிட்டனால இவர் கல்யாணம் பண்ணுறதுனால எங்கள் 3 அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ ஓகே. ஆ உங்களை வந்து அண்ணன் நான் நினைக்கிறேன். என்ன சொன்ன? உங்களை வந்து அண்ணன் நான் நினைக்கிறேன். ராக்கி கட்டணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன பண்ணும்பா? நீங்கள் உட்காருங்க. நான் உட்காந்துக்கணுமா? உட்காந்துருவோம். இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். பரவாயில்ல, நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணதே இல்லை. தேங்க்யூ. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. அண்ணன் சொல்லியாச்சுல, அப்புறம் அண்ணன் திரும்ப தர்றது இல்லையா? ஓகே. சரி, இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? சொல்ல முடியாத அளவு ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? குட். அவ்வளோதான். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.